இன்றைக்கி என்னோடய சன்னு ஸ்கூல்லேருந்து வரும்போதே தலைவலின்னு சொல்லி வந்துட்டான். தலையில் நீர் கோர்த்து போய் இருக்குது, லைட்டாக ரன்னிங் நோஸும் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ நான் வந்து அவனுக்கு ஆவி பிடிக்கலான்னு இருக்கிறேன். ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் போடலான்னு அவங்கக்கிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக துளசி, வேப்ப இலை, கற்பூரவள்ளி இல்லைன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு யூக்கலிப்ஸ் லீஃபு இது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சு, நீங்கள் ஃபுல் லெமன்னாலும் போட்டுக்கலாம். யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சு, நான் அதை போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுட்ரு, இது கூட முருங்கைக்கீரை இலையும் போடலாம். ஆனால் என்கிட்ட முருங்கைக்கீரை இலை இல்லாததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சூடான தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஆவி பிடிங்க. 3 தடவை பிடிச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி, நீர்க்கோர்த்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னா இதை எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.